இது எப்படி யாராவது ஒரு இணையறன்னா அவங்க சென்டர் மூலமா இணையணுமா, இல்ல அவங்க டைரக்டாவே இணைய முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் இது அதாவது வந்து இப்போ வந்து நம்ம ஸ்கிரீன்ல தெரியுது உங்களுக்கு QR கோடு. நம்ம ஆமா. வந்து பல தளங்கள்ல வந்து நம்ம இதை ஷேர் பண்ணியிருக்கிறோம். நார்மலா ஒரு கூகுள் ஃபார்ம் தான். ஜஸ்ட் இந்த QR ம். கோடை கிளிக் பண்ணி இல்லைனாக்கா டெக்ஸ்ட்ல வந்து நாங்கள் அந்த கூகுள் லிங்க் ஃபார்மிங் கொடுத்துருந்தோம். ம். உங்களுக்கும் தரோம். நீங்களுமே வந்து இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதை போஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ ஓகே. அதில் வந்து நார்மல் கூகுள் ஃபார்ம் தான். அதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு தகவல் கேட்க மாட்டோம். அவங்க பேரு, எந்த ம். மாவட்டத்தில் அவங்க தேர்வு எழுதுறாங்க, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஏன்னா ஃபர்தர் ம். இன்ஃபர்மேஷன் அவங்க நமக்கு ஆமா. ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ம். தொடர்பு ம். கொள்வதற்காக ஒரு தொடர்பு ம். கொள்வதற்காக இப்படி ஒரு 4-5 கேள்விகள் தான். இதன் மூலமா ம். வந்து அவங்க என்ரோல் பண்ணிடலாம். இப்போ என்ரோல் ஓகே. பண்ணவங்களை வந்து நாங்க மாவட்ட ரீதியாக பிரிச்சு அவங்களுக்கு வந்து ம். வாட்ஸ்அப்ல அந்த இன்ஸ்டியூட் அந்த எங்க வந்து தேர்வு நடக்குது அதுக்கான ம். லொகேஷன், கூகுள் லொகேஷன், அது அந்த இடத்த எப்படி அவங்க ரீச் பண்ணணுங்கிற அந்த ஒரு ம். வழிகாட்டுதலோட அந்த டேட்டா ம். வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். டேட் டைம் ஆல்ரெடி ம். சொல்லிட்டேன். ஜூன் 22 காலையில 10 to 1. எக்ஸாம். மற்றபடி ம். எந்த லொகேஷன் எந்த மாவட்டத்துல இது பண்றாங்க ம். ஃபர்தரா ம். அவங்களுக்கு ஏதாவது டவுட் சந்தேகம் கேட்கணும்னா கூட இதுல வந்து ம். அவங்க கேட்டுக்கலாம். ஸோ இந்த ம். தேர்வுகள் அவங்க எழுதும் பொழுது நாங்க குரூப் ம். 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே கரெக்ஷன் பண்ணி ஆன்சர் கொடுத்துருவோம். ஓகே. இதுதான் முக்கியம். ஏன்னா அவங்க இந்த எக்ஸாம் எழுதிட்டு இதுக்கு ரிசல்ட் ம். தெரியாம அடுத்து போறது இல்ல. நம்ம அந்த அந்த போறதில்ல. ஒரு 4 to ம். 5 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வித்தின் a ம். வீக். வித்தின் a ம். வீக்குள்ள நாங்க ரிசல்ட்டுமே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அவங்க என்ன ம். நம்பர் குடுக்குறாங்க, அந்த வாட்ஸ்அப்ல ரிசல்ட்டுமே ஷேர் பண்ணிருவோம். ஓகே. வந்து சோ அது அவங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ம். இன்புட்ட அவங்களுக்கு கொடுக்கும். சோ இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம ஸ்கிரீன்ல ம். தெரியக்கூடிய அந்த QR கோட அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி ம். என்ரோல் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம இந்த ம். வீடியோல முதல் கமெண்ட்ல அந்த லிங்க் குடுக்குறோம். அதுலயுமே அவங்க ம். வந்து ம். கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது என்ரோல்மெண்ட் தான். இப்போ நாங்க ஓகே. என்ரோல்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கோம். ஜூன் 15 லாஸ்ட் டேட். ஸோ அது வரைக்கும் ஓகே. என்ரோல் பண்ணுவோம். ம். ஸோ ஓரளவுக்கு நாங்க ஜூன் முதல் வாரத்திலே வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு அவர்களுக்கு ம். விவரங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். நீங்க இந்த ஓகே. மாவட்டத்தை தேர்வு செஞ்சிருக்கீங்க, இந்த மாவட்டத்தில் இந்த சென்டர்ல ம். நடக்கவிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதை அவங்க ம். அதை எடுத்துக்கிட்டு அந்த வாட்ஸ்அப்ல இருக்க தகவலை எடுத்துட்டு போனாலே ஒரு கைண்ட் ஆஃப் ம். ஹால் டிக்கெட் மாதிரி சின்ன ஒரு PDF மாதிரி அதுவுமே ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஸோ அதை காமிச்சோம் நாங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்கள ம். வந்து அந்த எக்ஸாமுக்கு நாங்க அட்மிட் பண்ணிடுவோம். அவங்க என்ன ம். சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ரீ தான். எக்ஸாம் எழுதிட்டு அவங்க ம். அந்த கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். ஆன்சர் ஷீட் மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தா போதும். ஸோ அவங்களுடைய ஓகே. அந்த என்ட்ரி எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அவங்க அந்த ம். ரிசல்ட்ஸை வந்து நாங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வாட்ஸ்அப் ம். பண்ணிடுவோம்.